எப்படின்னு சொல்லி அப்பே ஜுவானிஸ் செப்பே நோயை சொன்னோடனே அந்த ஆங்கிறது ஏப்ரலும் ஜூங்கிறது ஜூனும் செப்பேங்கிறது செப்டம்பரும் அப்புறம் என்ன நோவேங்கிறது நவம்பருங்கிறத பார்த்தோம். 30 நாட்களை கொண்ட மாதங்கள் நேற்று பார்த்தோம். ரைட்டா? திரும்ப இருக்கா 31 நாட்கள் கொண்ட மாதங்களையும் நேற்று பார்த்தோம். ரைட்டா? 31 நாட்கள் கொண்ட மாதங்கள்னா என்ன முக்குட்டி? நம்ம இப்ப அந்த விரலை வச்சு செஞ்சோம். இந்த 4 விரலை இப்படி விரிச்சு வச்சு இதுல உள்ளுக்கு விழுறது எல்லாமே 30 நாட்கள். பிப்ரவரி மாதம் 2வது ஆவிலும் அது 20, 28 29, 28, 29 நாட்கள் தானே இருக்கு. ரைட்டா? பாருங்க, இப்ப திரும்ப இருக்கா செஞ்சு காமிக்கிறேன். ஜனவரி, இது மேல் விழுவது எல்லாமே 31 நாட்கள் கொண்ட மாதங்கள். ஜனவரி, பிப்ரவரி 29 நாட்கள். அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, திரும்ப வரணும் ஆகஸ்ட். சரியா? அப்புறம் ஆகஸ்டுக்கு அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்ப டிசம்பர் வரைக்குமான 7 மாதங்கள் இருக்கு. 31 நாட்களை கொண்டது. 6 மாதங்கள் இருக்கு. சரி, 6 இல்ல 5 மாதங்கள் இருக்கு. எத்தனை 4 மாதங்கள் இருக்கு. 30 நாட்களை கொண்ட மாதங்கள். ரைட்டா? ஒரு மாதம் 29 நாள், 28 நாட்களை கொண்ட மாதம். நான் அன்னைக்கு நேற்று ஒரு கேள்வி கேட்டேன். 28 நாட்களை மட்டும் 28 நாட்களை கொண்ட மாதங்கள் எத்தனை இருக்கணும்னு எல்லாம் ஒண்ணு நீங்க இல்லையே. எல்லா ஜனவரியில 28 இருக்கு, பிப்ரவரியில 28 இருக்கு, மார்ச்ல 28 இருக்கு, ஏப்ரல்ல 28 இருக்கு. அப்படி 12 மாதங்கள்ல 28ஆம் தேதி இருக்கு. நம்ம ஒரு தங்கம் கேள்வி விளங்கி செய்யணும். அப்பதான் அது ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கான விடையை அணுகக்கூடியதா இருக்கும். ரைட்டா? இப்ப அதே மாதிரி இன்னொரு கேட்ட 29 நாட்களை கொண்ட மாதங்கள் சாதாரண வருடம்னு சொன்னேன். ரைட்டா? சாதாரண வருடம் 365 நாள். அதுல எத்தனை பிப்ரவரி மாதம் 28 நாட்கள் தான் காணப்படும். ரைட்டா? அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாதாரண ஒரு வருடத்துல 29 நாட்களை கொண்ட மாதங்கள் 11 தான் இருக்கும். ஏன்னா பிப்ரவரியில இருக்காது. இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் படிச்சோம். ரைட்டா? இப்ப அடுத்த விஷயம் இந்த இன்று, நாளை, நாளை மறுதினம், நேற்று, நேற்று முன்தினம் தொடர்பான தகவல்களை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்து பார்த்தோம். திரும்ப இருக்காவ அதை நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப இன்று அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. திங்கள் தானே. அப்ப இன்னைக்கு திங்கள். இன்று அவதானிங்க நல்லா என் பிள்ளை இது விளங்காட்டி. இன்று திங்கள் அப்படின்னா என் தங்கம் அப்படியே முன்னுக்கு எடுக்கும். திங்கள். நாளைக்கு என்ன அது? நாளை நாளை என்னது? செவ்வாய். தெரியுமே, செவ்வாய். ரைட்டா? நாளான்றைக்கு அப்படின்னா நாளை மறுதினம். நாளை மறுதினம் என்ன அப்படின்னா கீழே இருக்கு. மறுதினம் என்னது? புதன். இப்படிதான் கண்டுபிடிக்கணுமே. அடுத்தது நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் கேட்டா அது வியாழன். இப்படி ஒரு செட் ஒன்று இருக்கு. இப்ப இதுலயே இப்படி இருக்கு. இப்ப இதெல்லாம் எதிர்காலத்துல வரப்போறது. நாளைங்கிறது எதிர்கால தமிழ் பாடத்துல படிச்சிருக்கோம். எதிர்காலத்துல நடக்கப்படுற விஷயம். இப்ப நாளை செவ்வாய்க்கிழமை எதிர்காலத்துலதான் வரும். இன்னும் வரல. நாளை மறுதினம் புதன்கிழமை அது எதிர்காலத்துலதான் வரும். இன்னும் வரல. அதே மாதிரி என் தங்கம் இப்படியே ரிவர்ஸ்ல வந்தா இன்றைக்கு அப்புறம் முடிஞ்ச நாள். இன்றைக்கு திங்கட்கிழமைக்கு முதல் நாள் அது ஞாயிறு. அதுக்கு பேரு நேற்று அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. நேற்று. நேற்று என்ன கிழமை? ஞாயிறு. இன்னைக்கு தியரி கிளாஸ முடிச்சுட்டு டக்குன்னு கேள்விகளுக்கும் போவோம். அடுத்தது நேற்றுக்கு முதல் நாள். நேற்று. நேற்று முன்தினம். நாளை மறுதினம், நேற்று முன்தினம். முதல் நாள் தானே. அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் தான் நேற்று முன்தினம். என்னது? வெள்ளிக்கிழமை. ரைட்டா? வெள்ளி. அப்ப நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள்னு கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்படியே பின்னுக்கு 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 முன்னுக்கு வர கேள்விகள் தான் அதுக்கு நல்லா தெரிஞ்சு.
ரைட்டா? சாதாரண வருடம்னா 365 நாட்களை கொண்ட ஒரு வருடம். நெட்டாண்டு அல்லது லீப் வருடம்னா 366 நாட்களை கொண்ட வருடம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா அவதானிங்க, நல்லா அவதானிக்கணுமே. ஒரு வருடத்தை கொடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு வருடத்தை கொடுத்துட்டு அது சாதாரண வருடமா இல்லாட்டி நெட்டாண்டான்னு கேட்பாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன், 1948. ஏன்னா இலங்கைக்கு சுதந்திரம் அடைந்த நாள். நாளான்றைக்கு நம்ம என்னது, நாளை மறுதினம் என்னது, சுதந்திர தினம். 78வது சுதந்திர தினம் தானே நாளை மறுதினம். எத்தனாவது? 78வது. இப்ப நம்ம இந்த ஆண்டை எடுத்துக்குவோம், 1948. நான் 2 ஆண்டுகளை வச்சு ஒரு சாதாரண வருடம் லீப் வருடம் வாங்குறத சொல்லி தர போறேன். ஈஸியா, மிக முக்கியமான விஷயம். 1948 ஒரு சாதாரண வருடமா லீப் வருடமான்னு கேட்டாங்க. இப்ப நம்மளுக்கு அதை பத்தி தெரியா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். லீப் வருடம் ஒண்ணு, ஒரு நெட்டாண்டு ஒண்ணு நம்ம பார்த்தோம். 6 மணித்தியாலங்களா கூடி கூடி தானே வரும். 24 மணித்தியாலங்கள், அதாவது 1 2 3 4 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் என்ன தங்கம் வரும், நெட்டாண்டு ஒண்ணு வரும். சரியா? இப்ப அப்ப ஒரு நெட்டாண்டு 4 வருடத்துக்குரிய ஒரு முறை வரும் அப்படின்னா, இந்த 1948 இறுதி இலக்கம் 2 இருந்துச்சுன்னா, அந்த 2 இலக்கத்தை இறுதி இலக்கம் இல்லாம வந்துச்சுன்னா 1900 அப்படின்னு வந்துச்சுன்னா, 0 வந்துச்சுன்னா, 02 வந்துச்சுன்னா அதுக்கான்றது வேற விதம், இது வேற விதம். இங்க பாருங்க, 1948 இறுதி இலக்கங்கள் 2மே என்ன இருக்கு தங்கம், இருக்குது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இறுதி இலக்கங்கள் 2ஐயும் நம்ம 4ஆல வகுத்து பார்க்கணும். எத்தனையால வகுக்கணும்? 4ஆல வகுத்து. ரைட்டா? தலைப்பு போட்டு. ஓகே. இப்ப பாருங்க, 48 பிரிப்போம். 4ல 4க்கள் ஒரு தடவை இருக்கு. ரைட்? எத்தனை தடவை? ஒரு தடவை இருக்கு. வாய்ப்பாடு மிக முக்கியமானது. புலமை பரீட்சை எழுதணும்னா 12ஆம் வாய்ப்பாடு மாதிரி வரைக்கும் தண்ணியாவே இருக்கும். சும்மா கேட்டோன்னு இப்படி பதில் சொல்ற மாதிரி தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நம்மளுக்கு இந்த நுண்ணறிவுலாம் பிச்சு உதறலாம். ஏன்னா விஷயம் தெரியணும், இதுங்களுக்குள்ளதான் வரும். 8ல 4, இப்ப 4ல 4 பெயரும் மிகுதி 0. இந்த அப்படியே 8 கீழே இருக்கும். 8ல 4க்கள் எத்தனை இருக்கு அம்முகுட்டி அப்படின்னா 2 முறை. 4 8. அப்ப 12 தானே, 8ம் பெயரும். அப்ப 0. மிகுதி இருக்கா? மிகுதியே இல்ல. அப்ப மிகுதி இல்லாட்டி இது ஒரு லீப் வருடம். இது என்னது? லீப் வருடம். ரைட். இதாவளி மூணுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். இப்ப இதே மாதிரி இப்படி ஒண்ணு எடுப்போமே. இந்த வருடம் என்னது? 2026 தானே. இது ஒரு சாதாரண வருடமா இல்லாட்டி லீப் வருடமானு பார்ப்போம். இங்க பாருங்க, இறுதி இலக்கங்கள் 2மே என்ன செய்தாங்க இருக்கு. அப்ப இறுதி இலக்கங்கள் 2மே இருந்தா 2 இலக்கங்களை எடுத்தாச்சு, 4ஆல வகுக்கணும். இப்ப 26 4ஆல வகுக்கும். 4ஆல வகுத்த பாருங்க, 2ல 4க்கள் இல்ல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லாட்டி 0மே போட்டுப்போம். சரியா? இப்ப இந்த 26ல 4க்கள் எத்தனை முறை இருக்கு? 26ல 4க்கள் பார்ப்போம், 6 முறை இருக்கு. 4 6 24. அப்ப 6 முறை இருக்கு, 24. அப்ப 24ல 2 மீதி 0. இதை திரும்ப வகுக்கலுமா? 4 வகுக்கலும், வகுத்த தசம் கணக்கு ஒன்று. ரைட்டா? இவ்வளவு. இந்த வருடத்துல மீதி வருடத்தை 4ஆல வகுத்தா இது என்ன வருடம் அப்படின்னா சாதாரண வருடம். இப்படி தாங்க எந்த வருடத்தை கொடுத்தாலும் அது ஒரு சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமானு சொல்லி, இந்த மாதிரி இறுதி இலக்கங்கள் 2 இருந்துச்சுன்னா அதை 4ஆல வகுத்து எடுத்துடணும். ரைட்டா? இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப இங்க கீழே எழுதுறேன் இந்த இடத்த. சரி, நீங்க செய்யலாம். ஓகே, கீழே பாருங்க என் தங்கமணி,
இப்ப நான் சொன்ன மாதிரி 1900 அடிக்கும். 1900 அப்படி சொல்றது சரியா? இல்லையே, 1900. இதுல இறுதி இலக்கங்கள் ரெண்டும் இருக்கா? இதுல இறுதி இலக்கங்கள் ரெண்டுமே இல்லாம போட்டு நல்லா அவதானிக்கணும். ரைட்டா? இதுல இறுதி இலக்கங்கள் ரெண்டுமே இல்ல. அப்ப என்ன செய்யுங்க, இறுதி இலக்கங்கள் ரெண்டும் இல்லாட்டி முதல் இலக்கங்கள் இரண்டே இருக்கு. அதை 4 வகுத்து பாருங்க. இப்ப நான் இங்க எனக்கு வகுக்கிறேன். 19 4 வகுத்தா 1ல இல்ல 0. 19 எத்தனை இருக்கு? 19ல 16. ரைட்டா? 16னா 4 முறை 16 பேரும் மிகுதி 3 இருக்கும். இத வகுக்கலாமா நம்மளால? இந்த 3 வகுக்கலாட்டி இது ஒரு என்னது? சாதாரண வருடம். சாதாரண வருடம் ஒண்ணுதான். ரைட்டா? தங்க இதை எழுதிக்குங்க. நம்ம கேள்வி செய்யறப்ப இன்னும் நாட்கள் இருக்கு ஒரு வருடத்துல ஒரு சாதாரண வருடம் தானே தங்கம். எல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். இந்த வருடத்துல அம்முக்குட்டி ஜனவரி 1. நான் J1 போடுறேன். ஜனவரி 1 திங்கள் அப்படின்னா நல்லா பாருங்க. திங்கள் அப்படின்னா வருடத்தினுடைய நடுநாள் என்னது? ஜூலை 2 தானே. நான் JU போடுறேன். ஜூலை 2 என்னது? அதே நாள் தான். ரைட்டா? என்னது? அதே நாள் தான் திங்களா இருக்கும். சார் இது என்ன சார் ஒரே திங்கக்கிழமையை போட்டு நேத்து வழங்கப்படுத்தினார் இன்னைக்கு வழங்கப்படுத்தினார்னா திங்கக்கிழமையை மாத்தும். ஞாயிற்றுக்கிழமை போடுவோமே. ஜனவரி 1 ஞாயிறு அப்படின்னா ஜூலை 2 வருடத்தினுடைய நடுநாள். கேள்விக்கு வரும். ஜூலை 2 ஞாயிறு தான். ரைட்டா? அதே மாதிரி டிசம்பர் டி போடுறேன். டிசம்பர் 31 அதே ஞாயிற்றுக்கிழமை தான். இப்ப நேற்று படிச்ச விஷயமே. ஓகேவா தங்கம்? இதே விஷயம் தான் வருமே. இது எந்த எந்த எப்படி வந்தாலும் திங்களா இருந்தா திங்கள், திங்களா இருந்தா திங்கள், புதனா இருந்தா புதன், வியாழனா இருந்தா வியாழன். இந்த டிசம்பர் ஜனவரி 1 டிசம்பர் 31 ஜூலை 2 எல்லாமே ஒரே நாளா தான் இருக்குமே. அடுத்தது போக்கஸ் பண்ணுங்க. 366 நாட்களை கொண்ட ஒரு வருடம், அதாவது நெட்டாண்டும்போ இல்லாட்டி லீப் வருடம்போ. கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். அதுல ஜனவரி 1 நம்ம இதே எடுப்போமா? ஞாயிற்றுக்கிழமை எடுப்போமா? ஞாயிறு அப்படின்னா சரியா தங்கம்? ஜனவரி 1 ஞாயிறு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வருடத்தினுடைய நடுநாள் ஜூலை 2 அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண வருடத்துல. ஜூலை 2 அதுக்கு அடுத்த நாளாதான் இருக்கும். எப்படி? திங்களா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? திங்களா இருக்கும். அதே மாதிரி டிசம்பர் 31 வருடத்தினுடைய இறுதி நாள் அதுவும் என்னது? ஜனவரி 1க்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமே. ஈஸியா இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த விஷயம் ரெண்டும் உங்களுக்கு நான் நேற்று சொல்லி கொடுத்தேன். இப்ப இன்னைக்குதான் புது பாடத்துக்குள்ள நம்ம போறோமே. ரைட்டா? 365 நாட்களை கொண்ட வருடம்னா ஜனவரி 1 எதுல தொடங்குதோ அதுல தான் ஜூலை 2 அதே நாளா தான் இருக்கும். டிசம்பர் 31 அதே கிழமையா தான் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி 366 நாட்களை கொண்ட ஒரு வருடம்னா ஜூலை 1 ஞாயிறுனா ஜனவரி 1 ஞாயிறு அப்படின்னா ஜூலை 2 அதாவது நடுநாள் திங்கள் அதுக்கு அடுத்த நாளா இருக்கும். டிசம்பர் 31 அதுக்கு அடுத்த நாளா இருக்கும். இதை வச்சு எப்படி சார் கேள்வி வரும் அப்படின்னா ரைட்டா? இதை வச்சு எப்படி கேள்வி வரும் அப்படின்னா கேள்வி வர்றப்பே பார்ப்போம். ஈஸியா இருக்கு. ரைட்டா? சரியா? இப்பதான் அழிக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போறேன். நிறைய விஷயங்கள் நேற்று பார்த்ததையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டேன்.
நாட்களை கண்டுபிடித்தல். அது என்ன தங்கம் நாட்களை கண்டுபிடித்தல் அப்படின்னா இப்படி கொடுப்பாங்க. ரைட்டா? மாத தொடக்கத்தில் வரும் நாட்களை கண்டுபிடித்தது, மாத நடுவில் வரும் நாட்களை கண்டுபிடிக்கிறது. ஈஸியா சொல்றேன் பாருங்க. இப்ப ஈஸியா அப்படி சொல்லிட்டாரு. நாட்களை எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதங்களை கொடுத்துட்டு அந்த மாதங்களுக்குள்ள எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பாருங்களேன், ஒரு வருடத்துல, ஒரு சாதாரண வருடத்துல நம்ம இப்படி சொல்லுவேன் 2026. இப்ப நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே இது ஒரு சாதாரண வருடம். ஏன் பின்னால் உள்ள 2 இலக்கங்களை 4ஆல வகுக்கிறப்ப மிகுதி வருது. மிகுதி வந்தாலே முழுமையா வகுக்கலாம். மிகுதி வந்தாலே அது ஒரு சாதாரண வருடம். சாதாரண வருடம்னா என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஜனவரி 2026 ஜனவரி கேள்வி வருங்க. ஜனவரி 1ஆம் திகதியில இருந்து, எந்த திகதியில இருந்து? ஜனவரி 1ஆம் திகதியில இருந்து, ஒரு மாத தொடக்கத்துல வர்ற நாட்கள். ஜனவரி 1ஆம் திகதியில் இருந்து எல்லாம் அவதானிக்கிறேன் தங்கோ. மார்ச் 12 வரை, 12 வரையுள்ள நாட்களை காண சொல்லுவாங்க. என்னத்தை காண சொல்லுவாங்க? நாட்களை காண சொல்லுவாங்க. இப்படி ஒரு சும்மா சொல்றேன். இது ஒரு வருடத்துல முதல்ல தொடங்குற ஒரு மாதத்தினுடைய 1ஆம் திகதின்னு வந்தா அது மாதத்தினுடைய முதல் நாள் தானே. ரைட். இப்ப எப்படி காங்கிறது அப்படின்னா ஈஸி, தெரியும் நம்மளுக்கு. ஒவ்வொரு மாதத்துல இருக்க நாட்களை கூட்டியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு தெரியும். ரைட். இங்க பாருங்க, ஜனவரி 1ல இருந்து ஜனவரி மாதத்துல எத்தனை நாட்கள் இருந்திருக்கும்? ஜனவரி மாதத்துல தெரியும். ஜனவரின்னு ஆரம்பிக்கிறதே இங்க 31 நாட்கள். சரி. அப்புறம் அடுத்த மாதம் என்ன? ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இருக்க மாதங்களை கூட்ட வேண்டியதுதான். பிப்ரவரி. ரைட்டா? பிப்ரவரியில இது ஒரு சாதாரண வருடம். இதுக்குதான் கண்டுபிடிக்கணும். பிப்ரவரியில 28 நாட்கள் தான் இருக்கும். சாதாரண வருடம் தானே. மார்ச்ல 31 நாட்கள் இருக்கும். 31 நாட்களே எடுக்கிறது. ஏன்னா எத்தனாம் தேதி வரைன்னு கேட்டிருக்காங்க? 12ஆம் திகதி வரை. அப்ப 12ஆம் திகதி வரைக்கும் தான் எடுக்கணும் மார்ச்ல. ரைட்டா? 12 கூட்டு. இப்ப கூட்டு எடுக்கதான் இருக்கு பாருங்க. 1 8 எத்தனை? 9. 9 2 11க்கு 1. இங்க 1 1. ரைட். 1 3 4. 4 2 6. 6 1 7. திரும்ப ஒரு பாவம் இதுக்கும் பிறகு கூட்டி பார்ப்போம். 8 1 வந்து 1 8 வந்து 9. 9 2க்கு 11. 11க்கு இந்த 1 இங்க வந்துடும். 1 3 கூட்டினா 4. 4 2 கூட்டினா 6. 6 1 கூட்டினா 7. அப்ப எத்தனை நாட்கள்? 71 நாட்கள் இருக்கு. இது ஒரு மாத தொடக்கத்துல வர்றது. இப்ப ஜனவரி 1ன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி பிப்ரவரி 1ன்னு கொடுக்கலாம். இப்ப பிப்ரவரி 1ன்னு கேட்டா அதுல இருந்தா பாக்கணும். திரும்ப ஜனவரிக்கு வந்து பாக்குறது இல்லை. எதை கொடுக்குறாங்களோ அந்த மாதத்துல இருந்து தான் மிகுதி இருக்க மாதத்தினுடைய நாட்களை வரைக்கும் பார்க்கணும். இப்ப 12 நாட்கள் வரை தவிர 12 நாட்களை தான் கூட்டம். ரைட்டா? இப்ப தங்கம், இப்ப இன்னொரு விஷயத்த இங்க செய்வோம். இதை எழுதிக்கங்களே. இன்னொன்னு சொல்றேன். இப்ப அடுத்து சொல்றாங்க 2024 4ல நான் இப்ப சும்மா எழுதிக்கிறேன். பிப்ரவரி 1ல் இருந்து, இப்ப தொடக்கம் தானே, மாத தொடக்கம் தானே, 1ல் இருந்து இவ்வளவு அவதானிகள்லாம் இருந்து மே மாதம் 5ஆம் திகதி வரையுள்ள நாட்கள். நாட்களை தான் கேட்கிறாங்க. பாருங்க என் பிள்ளை இதே மாதிரி சர்ச் செய்யறேன். அவன் தான் நீங்க பிள்ளைக்கு இப்ப ஐடியாவும் வந்திருக்குமே. ரைட்டா? பாருங்க, பிப்ரவரி மாதத்துல இருந்து மே 5 வரைக்கும்
அப்ப ஒவ்வொரு பிப்ரவரியில இருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட மாதங்கள்ல உள்ள நாட்களை கூட்டினா சரித்தானே, விஷயம் முடிஞ்சு. இப்ப பிரிச்சுக்குவோம். இதுக்கு முதல்ல என்னன்னு பார்க்கணும், 2024 வந்து சாதாரண வருடமா லீப் வருடமான்னு பார்த்தா தான் பிப்ரவரி மாதத்துல 28 நாள் இருக்கா இல்லாட்டி 29 நாள் இருக்கான்னு பார்ப்போம். ஈஸியா இங்க பாருங்க. இப்ப 24 4ஆல பிரிப்போமே, வேகமா செய்வோம். 4ஆல பிரிச்சா 24 இருக்கு, 6 4 24. அப்ப 2ல இல்ல, 24ல 24 போட்டுனா மீதியே இல்ல. அப்ப ஒரு லீப் வருடம். சரியா? இப்ப இங்க வந்து எத்தனை வரணும், 6 வரணும். ரைட்டா? ஒரு லீப் வருடம் தானே, ஈஸி வேலை. ரைட். இப்ப பிப்ரவரி மாதத்துல நம்ம 28 போடுவோமா, பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு, பிப்ரவரி மாதத்துல 29 நாட்கள் இருக்கு. லீப் வருடம் தானே, 29. அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச். மார்ச்ல எத்தனை நாள் இருக்கு, இப்ப மார்ச்ங்கிறது பாருங்க கஷ்டமா இருந்தா இனி பார்ப்போம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் 31 நாட்கள் இருக்குது. அப்பே ஜுவாடி செப்பையில வரலையாது. மார்ச். ஏப்ரல்ல 30 நாட்கள் தானே தங்கம், ஏப்ரல்ல 30 நாட்கள் இருக்கு. அப்புறம் மே மாதத்துல முழுசா நாட்கள் கேட்டிருக்காங்களா, இல்ல. எத்தனை நாட்கள், மேல 5 நாட்கள் வரை. அப்ப மேல இருக்கு 5. பெரும்பாலும் அல்லாத எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் கூட்டுவோமா, 9 10 10 5 10 மனசுல வச்சாச்சு. 5 போக 10 11 12 13 14 15. அப்ப 15க்குள்ள வந்துடும். அப்ப எனக்கு 5 கொஞ்சம் மிச்சம். இப்ப பாருங்க எந்தாங்க, 1 2 3 3 3 6 6 3 9. அப்ப எத்தனை நாட்கள், 95 நாட்கள் வருது. ரைட்டா? ஈஸிய. இதெல்லாம் மாத தொடக்கத்தில் வர்ற நாட்களா இருக்கும். இதை எழுதிக்குவேன் புள்ள, என்ன எழுதிக்குவோம். இல்ல இடையில ஒரு நாட்கள் கொடுத்துட்டாங்க பாருங்க. சும்மா எப்படி சொல்றேன், ஜனவரி பாருங்களா, 12ஆம் திகதியில் இருந்து ஏப்ரல் 8 வரை, 8 வரையுள்ள நாட்கள், 8 வரையான நாட்கள். ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க, ரொம்ப கவனமா இருங்க. இந்த காலங்கள்ல சரியான வைரஸ் காய்ச்சல் ஒண்ணு பரவுதுல. நல்லா சுடு தண்ணியே ஏண்ட அளவுக்கு போங்க, வெயிலுக்கு அதிகமா போகாதீங்க. சரியா? நம்மளுக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். விளையாடுங்க, எல்லாம் செஞ்சீங்க, அதே மாதிரி நல்லா சுடு தண்ணி எல்லாம் குடிச்சு நல்லா வந்து ஆரோக்கியமா இருங்க. ரைட் ரைட். பாருங்க, ஜனவரி 12ஆம் திகதியில் இருந்து இப்ப மாதத்தினுடைய முதல் நாள் கொடுத்திருக்காங்க இல்ல, ஒரு மாதத்துல இடையில் உள்ள நாட்களை கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு, அதை செஞ்சவனா கூட ஆகியிருந்தாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும். இப்ப அதே மாதிரி தான் ஜனவரி மாசத்துல உள்ள மாதங்கள் நாட்களை கண்டுபிடிச்சாச்சு போயாச்சு. பாருங்க, ஜனவரியில எத்தனை நாட்கள் இருக்குன்னு காங்கிறது எப்படி அப்படின்னா நல்லா அவதானிக்கணும். ஜனவரியில 12ஆம் திகதியில் இருந்து, ஜனவரி மொத்தமா 31 நாட்கள் தானே கொண்டது. அப்ப 31ஆம் திகதி வரை இல்ல இந்த நாட்களை கூட்டணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தங்க பாருங்க, ஈஸிவே. இங்க போகுது 31ல இருந்து 12 கழிப்போம். கழிச்சா அந்த டேட்டு வந்துடும். அதோட கண்டிப்பா ஒன்ன கூட்டணும். ஏன்னா ஒன்ன கூட்டணும் ஏங்கிறது கடைசியில் சொல்லித்தரேன், கழிச்சு சொல்லித்தரேன். 1ல இருந்து 2 போகுமா, போகாது. அப்ப பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கடை வாங்கியாச்சு, கோழிக்கறி கேட்க போறோம். கோழிக்கறி கதையெல்லாம் இருக்கு, அப்புறம் சொல்லித்தாரு. இருக்காது பாருங்க. இங்கனைக்கு 2, இங்கனைக்கு 11. 11ல இருந்து 2 போனா எத்தனை, 9. சரியா? 2ல இருந்து 1 போனா 19. இப்ப 12ல இருந்து 19 31 வரைக்கும் வந்து 19 நாட்கள் இருக்கு.
ஆனா ஒன்ன கண்டிப்பா கூட்டணும். ஏன்னா நம்ம இந்த 12ஆம் திகதி இருக்கிறத கழிக்கிறப்ப இந்த 12ஆம் திகதி கழிப்பட்டு வந்திருக்காது, அது சேறுபட்டு வந்திருக்காது. நாட்களை பாக்குறப்ப இந்த 12ஆம் திகதியும் சேர்க்கணும், இடையில வந்தா 12ஆம் திகதியும் சேர்க்கணும். அதனால ஒன்ன கூட்டிக்கும். ரைட்டா? ஒன்ன கூட்டினா வர்றது 20. செய்ய வந்துருமே. இப்ப புரிய செய்ய புரியும். அப்ப பாருங்க, ஜனவரி எத்தனை நாட்கள் இருக்கு? அப்படியே இங்க ரெக்கார்ட் பண்ணி இங்க எழுதுறேன், 20 நாட்கள். அப்புறம் பிப்ரவரியில இனிமேல் அந்த பழைய கதையே தான், இன்னைக்கு மட்டும் தான் மாறும். பிப்ரவரியில எத்தனை நாட்கள் இருக்கு? இன்னைக்கு வருடம் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்ப நம்ம ஒரு தங்கம் நல்லா கேட்டுங்க, ஒரு வருடம் கொடுக்காடி அது ஒரு சாதாரண வருடம் தான் எடுக்கணும். லீப் வருடம் இல்லாட்டி நெட்டாண்டுனா சொல்லுவாங்க கணக்குலயே, இல்லாட்டி சாதாரண வருடம். சாதாரண வருடத்துல பிப்ரவரி மாதத்துல 28 நாட்கள் காணப்படும். சரியா ஆதிரியன்? ரைட்டா? அடுத்தது பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச், எத்தனை நாட்கள்? மார்ச்ல 31 நாட்கள். தெரியுமே, எண்ணி பார்த்தா வேலை 4 விரலையும் வச்சு இதே கண்டுபிடிச்சிடலாம். மார்ச்சுக்கு அப்புறம் தான் என்னது? ஏப்ரல். ஏப்ரல் எத்தனை நாள்? அது இறுதியில இருக்கனால அது கேஸ் ஒண்ணே இல்லை. ஏப்ரல்ல 8 நாள். அப்ப கூட்டுவோமா? 8 9 9 8. அப்ப 9 மனசுல வச்சாச்சு. 9 10 11 12 13 14 15 16 17. ரைட்? அப்ப 7 மிகுதி 1. 1 2 3 3 2 4 5 5 3 6 7 8 8 0 8 தான். 87 நாட்கள் இருக்கு. ரைட்டா? இப்ப என் பிள்ளைகிட்ட எல்லாம் எழுதிக்கே இன்னொரு கணக்கு வழங்கப்படுத்துறேன். அப்ப டக்குனு புரியுமே, நல்லா புரியுமே. 28ஆம் திகதியிலிருந்து, எத்தனாம் திகதியிலிருந்து? 28ஆம் திகதியில் இருந்து. ரைட்டா? இருந்து நான் உங்களுக்கு கண்டுபிடிக்க டைம் தருவேன். கேள்வி செய்யறப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க டைம் தருவேன். வேற எனக்கு கேள்வி பார்ப்போமே. 28ஆம் திகதியிலிருந்து கொஞ்சம் பெருசா போடுவோம். ஆகஸ்ட் 4 வரை உள்ள நாட்கள். அவதானிங்க, நீங்க ஒரு வேலையும் செய்யறது இல்ல, அப்பதான் உங்களுக்கு செய்யலாமே. வேகமா நான் எப்பவுமே சொல்றது, கொப்பியை மட்டும் நினைச்சு வேலை இல்ல தருவோம். விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, நீங்க மூளையை நிறைக்கணும். மூளையை நிறைக்கிறதுக்கு நல்லா அவதானிக்கணும் நம்ம. ரைட்டா? ரைட். பாருங்க, இப்படா ஏப்ரல் 28. அந்த ஏப்ரல் மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? ஏப்ரல் மாதத்துல எத்தனை? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 30 நாட்கள் தான் இருக்குவே. வச்சுக்கணும். ரைட்டா? அப்ப ஏப்ரல்ல வந்து இடையில உள்ள ஒரு நாள் தானே 28ங்கிறது. தொடக்கத்துல ஒரு நாள் கொடுக்கலையே. அப்ப அந்த பழைய மெத்தட் பாருங்க. ஏப்ரல்ல 28ல இருந்து 30 வரைக்கும் உள்ள நாட்களை பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 30ல இருந்து, அவதானிங்க, 30ல இருந்து 28 பெரிய பெருமதியில இருந்து சின்ன பெருமதியை கழிப்போம். இங்க ஒண்ணு எடுத்தா இங்க 2, இங்க வந்து 10. 10ல இருந்து 8 போனா 2. ரைட்டா? இங்க 2ல இருந்து 2 போனா 0. அப்ப இந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நம்ம சேர்த்திருக்க மாட்டோம் தங்கோ. இடையில வர்றனால ஜனவரி 1னா அது சேர்ந்து வந்துருமே. அது நம்ம கூட்டி கழிக்கிற வேலை ஒண்ணுமே செய்யலையே, அது அப்படியே தூக்கி போடுறோம் தானே. ஏப்ரல் 1 அப்படின்னா 30 நாட்கள் அப்படியே தூக்கி போடுறோம் தானே. அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்க மட்டும்தான் இல்ல பிரச்சனை, இடையில உள்ள ஆள் கொடுத்தனால இந்த 28ஆம் தேதி சேர்த்திருக்க மாட்டோம். அப்போ ஒன்னா கூட்டணும். கண்டிப்பா கூட்டினா தானே 3. அப்ப ஏப்ரல் மாதத்துல எத்தனை நாட்கள் வந்து இன்னைக்கு? 3 நாட்கள். ரைட்டா? அடுத்து ஏப்ரலுக்கு அப்புறம் என்னது? மே மாதத்துல மே மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 31. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் தானே. ஜூன்ல பாப்போம். ஜூன்ல வந்து எனக்கு இதை அழிக்கிறேன் போடுறேன். சரியா? அடிச்சு கீழே இருக்கிறேன், கொஞ்சம் கிட்ட எடுக்கிறேன். அப்பதான் 2 2ஓட 1 கூட்டினா 3. ரைட்டா? இப்ப மே மாதத்துல வந்து பாருங்க,
மேல 31. ஜூன்ல வந்து ஜூன்ல வந்து எத்தனை நாட்கள் இருக்கு? ஜூன்ல 30 நாட்கள் இருக்கு. ஜூலைல வந்து 31. ஜூன்னா ஜுவானிஸ் தானே, ஜுவானிஸ்னா 30 நாட்கள். ஜூலைல பாருங்க, ஜூலைல எத்தனை நாட்கள் ஓதங்கோ? திகதில்னு போட்டிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், சுப்பீரியர். திகதியில் தானே. வெரி குட், வெரி குட் வைசு. ரைட். ஜூலைல வந்து பாருங்க, இப்ப பாருங்கலாம், ஜூலைல வந்து வைசு கொண்டு ஒரு கை தட்டணும் போட் பண்ணலாம். சுப்பீரியர் கண்டுபிடிக்கணும். வெரி குட் வைசு. ரைட். ஜூலைல வந்து எத்தனை நாட்கள்? ஜூலைல வந்து 31. ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் ரைட்டா? ஆகஸ்ட்ல எத்தனை நாட்கள் இருக்கு? 4 வரை தானே. அப்ப 4 நாட்கள். தங்க இதெல்லாம் கூட்டி நான் இங்கிட்டு போடுறேனே, இங்கிட்ட எடுக்கிறேன், அப்பதான் லேசு. 3 ஒண்ணு கூட்டினா 4, 5, 5 4 9. எனக்கு எழுதுறேன் கிஷன், இங்கிட்ட எழுதுவோமா? 9 எனக்கு எழுதுறேன். அப்படியே எனக்கு எழுதுறேன். 9 3 சாரி, இந்த 3 இங்கிட்டு வந்துடுமே. 3 6 எத்தனை? 9. 99 நாட்கள் வந்து இருக்குது. ஏப்ரல் 28 வந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும். அடுத்து 31 நாட்களை கொண்ட மாதங்கள். ஒரு வருடத்துல இருக்க அடுத்தடுத்து 31 நாட்களை கொண்ட மாதங்கள் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கான டைம் இது. கேலண்டர் ஒண்ணு எடுத்து பாருங்களேன் முதல்ல. ஒரு வருடத்துல அடுத்தடுத்து இருக்க 31 நாட்கள் கொண்ட மாதம் 2 இருக்கு. 2 இருக்கு, கண்டுபிடிங்க பாப்போம். ஈஸி. கேலண்டர் ஒண்ணு எடுத்து பாருங்க, இல்லாட்டி சொல்லி பாருங்க. இதை வச்சு இப்படி வச்சு வர இதே கண்டுபிடிங்க. எங்க பாப்போம், கமான். என்ன விட வருது இலகிரி. என்ன அப்படின்னா புத்தா நல்லா அவதா நீங்க. ஜூலை மாதமும் ரைட்டா, ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் என்ன மாதம்? ஆகஸ்ட். பாருங்க, அவதானிங்க. இனிமேல் எது எழுத வேணாம், அவதானிங்க, நல்லா அவதானிங்க. இந்த விஷயம் அவதானிச்சா ஈஸியா, விஷயத்த கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கிட்டாலும் ஈஸி. கணக்கு செய்யும்போது நல்லா லேசா இருக்கும். 31 நாட்களும் கிழமைகளும் அல்ல, 31 நாட்கள் கொண்ட மாதங்களும் கிழமைகளும் தான் வரணும். கொஞ்சம் வந்துருச்சு. அது என்ன 31 நாட்கள் கொண்ட மாதத்துல இருக்கிறது என்ன கிழமையை வச்சு என்ன கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன சார் அப்படின்னா, இங்க பார்க்கணும், அவதானிக்கணும். இது ஒரு பெரிய வேலை ஒண்ணு இல்ல, சின்ன விஷயம். பார்ப்போம். 31 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்துல, நான் சொல்றது ஒரு ரகசியம் ஒண்ணு. இப்ப ஏண்டவங்க ஒரு கேலண்டரை கையில எடுத்து வச்சுக்கோங்க, ரைட்டா? ஏண்டவங்க என்ன செய்யணும்? கேலண்டர் ஒண்ணு கையில எடுத்து வச்சுக்கணும். ஏண்டவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேலண்டர் ஒண்ணு எடுக்கிறாங்க, வீட்டுல வேற இருக்கீங்க, சரியா தாங்க? 31 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்துல நல்லா அவதானிக்கணும். முதலாம் திகதி எதுவோ நல்லா அவதானிக்கணும். 29ஆம் திகதியும் அதுதான். பாருங்க, சாதாரணமா முதலாம் திகதி திங்கள் அப்படின்னா அவதானிங்க, 29ஆம் திகதி திங்கள் தான், சரியா? முதலாம் திகதி திங்கள்னா 29ஆம் திகதி திங்கள் தான். இப்ப 31 நாட்களை கொண்ட மாதம். 2ஆம் திகதி எதுவோ 30ஆம் திகதி அதுதான். அப்ப முதலாம் திகதி திங்கள்னா 2ஆம் திகதி செவ்வாய். அப்ப கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா 30ஆம் திகதி செவ்வாயாத்தான் இருக்கும், ரைட்டா? இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தங்கம் 3ஆம் திகதி எதுவோ 31ஆம் திகதி அதுதான், சரியா?
இப்ப 3ஆம் தேதி இந்த இதுபடி 3ஆம் தேதி புதன் தானே. அப்ப 31ஆம் தேதி என்னது புதன். ரைட்டா? நல்லாவதா நீங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3ஆம் தேதி என்னென்ன கிழமையில இருக்க போய் திங்கக்கிழமை இருந்துச்சுன்னா 1ஆம் தேதி திங்கக்கிழமையில நல்லா அந்த கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா கேலண்டர் எடுத்தோம் அந்த திகதியில வந்து நல்லா பாத்தீங்கன்னா திங்கள்ல 5 திங்கட்கிழமைகள் காணப்படும். எத்தனை திங்கட்கிழமைகள் காணப்படும்? 5 திங்கட்கிழமைகள் காணப்படும். செவ்வாயிலையும் 5 செவ்வாய்க்கிழமைகள் காணப்படும். 1ஆம் தேதி எதுவோ அத்தான் 29ஆம் தேதி இருக்கும். அந்த கிழமை எந்த நாளும் அதுல 5 நாட்கள் காணப்படும். 5 கிழமை நாட்கள் காணும். 2ஆம் தேதி எதுவோ அதே தான் 30ஆம் தேதியும் அதுலயும் 5 கிழமை இருக்கும். இப்ப இதுல செவ்வாய்க்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமையில 5 செவ்வாய்க்கிழமை இருக்கும். அதுல 30ஆம் தேதி இடம். அதே மாதிரி 3ஆம் தேதி எதுவோ அதுலயும் 5 கிழமைகள் காணப்படும். 5 புதன்கிழமைகள் இதுல காணப்படும். ரைட்டா? இதுதான் விஷயம். மிகுதி இருக்க நாட்கள் இருக்குத்தானே. மிகுதி இருக்க நாட்கள் கேலண்டர் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு பாருங்க. நீங்க எடுத்துக்குவோம். ரைட் ரைட் இங்க பாருங்களே தங்கம் ஜனவரி மாதத்தை எடுங்க. ஜூம் வைங்க. ரெடி எல்லாம் அவதானிக்கிறீங்களா? ஜனவரி மாதத்துல இந்த வருடத்துல 31 நாட்கள் இருக்குத்தானே. இங்க சொன்னது சரியான பாத்துக்குவோம். செக் பண்ணி பாத்துக்குவோம். ரைட் 1ஆம் தேதி எது? 1ஆம் தேதி வந்து வியாழன். அதே தான் 29ஆம் தேதி விளங்குதா? 1ஆம் தேதி வியாழன்னா 29ஆம் தேதி வியாழன். அதுல எத்தனை இருக்குன்னு பாப்போமா? 1 2 3 4 5 வியாழக்கிழமைகள் இருக்கு. அதுல 5 இருக்கு. ரைட் அடுத்தது பாருங்க 5 இருக்கு. வெரி குட். மைக்க மியூட் பண்ணுங்க தங்கம். நல்லா அவதானிக்கலாம். 2ஆம் தேதி எதுவோ அதுதான் 30ஆம் தேதி. இதுதான் விஷயம். உங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப நீங்க அவதானிச்சீங்கன்னா சரி. 2ஆம் தேதி வெள்ளி, 30ஆம் தேதி வெள்ளி. நான் ஒண்ணு சத்தனே பாருங்க. 1 2 3 4 5 வெள்ளிக்கிழமை இருக்கு. அடுத்தது பாருங்க 3ஆம் தேதி என்னது? சனிக்கிழமை. அப்ப பாருங்க 31ஆம் தேதி சனிக்கிழமை. அதுல எத்தனை சனி இருக்கு? 1 2 3 4 5 சனி இருக்கு. மீதி நாட்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் பாருங்க. திங்கக்கிழமையில 4 1 2 3 4, செவ்வாய்க்கிழமையில 1 2 3 4, புதன்கிழமையில 1 2 3 4, இங்க ஞாயிற்றுக்கிழமையிலயும் 1 2 3 4 தான் இருக்கு. இதான் விஷயமே. அப்ப 5 நாட்கள் கொண்ட கிழமைகள் 3 இருக்கும். 1 2 3. 4 நாட்களை கொண்ட கிழமைகள் இப்ப பாருங்க. 4 நாட்கள் கொண்ட கிழமைகள் நாட்கள் கொண்ட கிழமைகள் பாருங்க 4 இருக்கும். இதை இன்னொன்னு பார்ப்போம். இப்ப இது சில நேரம் இதுல மட்டும் இப்படி வந்து அடுத்த 31 நாட்கள் கொண்ட வேற வரையும் சான்ஸ் இருக்குத்தானே. இங்க பாப்போமே. அடுத்த வேற இன்னொரு நாளையும் பார்ப்போம். இங்க பாருங்க மார்ச் 31 நாட்கள் தானே இருக்கு. இங்க பாருங்க நல்லா ஜூம் ஆகிக்கு சேம். 1ஆம் தேதி எதுவோ அதுதான் 29ஆம் தேதி. இங்க பாருங்க 1ஆம் தேதி ஞாயிறு, 29ஆம் தேதி ஞாயிறு. 1 2 3 4 5 சரியா பாது சரி. 2ஆம் தேதி எங்க இருக்கு? இதா இருக்கு 2ஆம் தேதி. இங்க 2ஆம் தேதி ஏதோ அதேதான் 30ஆம் தேதிங்க மேல கொண்டாந்துருக்காங்க. அவன் 2ஆம் தேதி திங்கள், 30ஆம் தேதி திங்கள். அப்ப அதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. சரியா? 3ஆம் தேதி எதுவோ 31ஆம் தேதி அதேதான். 3ஆம் தேதி செவ்வாய்னா 31ஆம் தேதி செவ்வாய். அதுல பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. மீதி பாருங்க புதன்கிழமையில 1 2 3 4, செவ்வாய் வியாழக்கிழமையில 1 2 3 4, 1 2 3 4, சனிக்கிழமையில 1 2 3 4. இந்த விஷயம் தான் இருக்கு. நம்ம சொன்னது படிச்சே சாரி. ரைட் தங்க இதுல எழுதிக்குங்க பாப்போம். எழுதிக்குங்க.
15வது கேள்வி கீழே எடுத்துங்க, எழுதுங்க.